வணக்கம் மக்களே. ஆதார் கார்டில் மாறும் கடைசி பெயர் கடைசி நேரத்தில் ஏற்படும் குழப்பம் தவிர்ப்பது எப்படி? அதாவது எந்த இடத்திற்கு சென்றாலும் முதலில் கேட்கப்படும் கேள்வி ஆதார் இருக்கிறதா என்பதுதான். இன்று இந்திய மக்களின் வாழ்வில் ஆதார் இன்றியமையாத இடத்தை பிடித்துவிட்டது. கிட்டத்தட்ட 130 கோடிக்கும் மேற்பட்ட இந்திய மக்கள் ஆதார் கார்டு வைத்திருக்கின்றனர் என்று தரவுகள் கூறுகின்றன. அவ்வளவு ஏன், நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடம் கூட ஆதார் கார்டு கட்டாயம் இருக்கும், எல்லாம் இருக்கிறது தான். ஆனால் ஆதார் கார்டு பல அவசரமான சமயங்களில் காலை வாரிவிடுகிறது. அதை நீங்கள் கவனித்து உள்ளீர்களா? ஆம், பல நேரங்களில் எங்காவது ஆதார் கார்டு கேட்கப்படும் போது ஆதார் கார்டிலும் வாக்காளர் அடையாள அட்டையிலும் பெயர் மாறியிருக்கிறதே, தமிழ் அட்ரஸும் ஆங்கில அட்ரஸும் வேறு மாதிரி இருக்கிறதே என்று ஏகப்பட்ட குழப்பங்கள் எழுகின்றன. இதை தவிர்க்க உங்களது ப்ரீ டைமில் ஆதார் கார்டில் உள்ள தகவல்கள் அனைத்தும் சரியாக இருக்கிறதா என்பதை பாருங்கள். ஏதாவது தவறு இருந்தால் மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அதாவது 2010ஆம் ஆண்டு சமயத்தில் நம்மில் பெரும்பாலானவர்கள் ஆதார் கார்டு எடுத்திருப்போம். அப்போது இனிஷியலுக்கு பதிலாக தந்தை பெயர் கடைசி பெயராக பதியப்பட்டது. அதில்தான் இப்போது பெரும்பாலானவர்களுக்கு சிக்கல் எழுகிறது. காரணம், ஆதார் கார்டை தவிர பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் போன்றவற்றில் இனிஷியல் தான் கடைசி பெயராக பதிவாகி இருக்கிறது. இதை தவிர்க்க மற்ற ஆவணங்களில் கடைசி பெயர் என்னவாக பதிவாகி இருக்கிறதோ அதன்படி உங்கள் ஆதாரிலும் மாற்றிக்கொள்ளுங்கள். அதற்கு உங்கள் மற்ற ஆவணங்களையே ஆதாரமாக வழங்குங்கள். ஆதாரில் தமிழில் இருக்கும் முகவரியும் ஆங்கிலத்தில் இருக்கும் முகவரியும் ஒரே மாதிரி பதிவாகி இருக்கிறதா என்பதை சரிபார்த்து கொள்ளுங்கள். மாறியிருந்தால் கடைசி நேரத்தில் பிரச்சனை எழும். நீங்கள் ஆதார் கார்டை 10 to 12 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்திருப்பீர்கள். இப்போது முகம் முதல் முகவரி வரை பல மாறியிருக்கும். அதனால் இப்போதைய தேதிக்கு ஏற்ப ஆதார் கார்டை அப்டேட் செய்து கொள்வது மிக அவசியம். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆதாரை அனைவரும் கட்டாயம் அப்டேட் செய்ய வேண்டும். குழந்தைகளுக்கு 5 ஆண்டுக்கு ஒரு முறை அப்டேட் செய்து விடுங்கள். ஆதார் கார்டில் பெரும்பாலான மாற்றங்கள் செய்ய செல்லும் போது கைரேகையை பதிவு செய்வார்கள். அதனால் அந்த சமயங்களில் பெண்கள் கையில் மருதாணி வைத்துக் கொள்ளலாம். அதாவது மருதாணி வைத்துக் கொள்ளாமல் செல்வது நல்லது. இல்லையென்றால் கைரேகை பதிவில் சிறிது மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. ஆதார் எண்ணை எங்காவது ஆதாரமாக கொடுக்கும்போது கட்டாயம் OTP கேட்பார்கள். அதனால் உங்களிடம் இப்போது உள்ள மொபைல் எண் தான் ஆதார் கார்டில் கொடுக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். முகவரி மாற்றம், மொபைல் எண் மாற்றம் போன்றவற்றை ஆதார் இணையதளத்திலேயே செய்து கொள்ளலாம். பெயர், பிறந்த தேதி, பாலினம் போன்ற மாற்றங்கள் இ-சேவை மையங்களில் நேரில் சென்றுதான் பதிவு செய்ய வேண்டும். அதாவது மாற்றிக்கொள்ள வேண்டும். சீக்கிரமே ஆதாரை அப்டேட் செய்து கொள்ளுங்கள் மக்களே. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.